Assalamu alaikum and hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல வேஸ்ட் கிளாத் வச்சிட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு DIY தான் பார்க்க போறோம். சோ என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு வேஸ்ட் கிளாத் வந்துட்டு ஒரு saree வந்து எடுத்துர்க்கேன். அந்த கிளாத்ல நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ரவுண்ட் ஷேப் எத்தனை இன்ச் இருக்கணும் அப்படினாக்கா நான் வந்து 8 இன்ச் இருக்க மாதிரி எடுத்துர்க்கேன். ஒரு மூடியை வச்சு நான் மெஷர் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அடுத்ததா அதை கட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி உருட்டி சென்டரில் அந்த ரவுண்ட் ஷேப்போட சென்டரில் வச்சுட்டு இது போல் நல்லா வந்துட்டு உருட்டி ஒரு நாட் போட்டுக்கோங்க நூல் வச்சுட்டு. நீங்கள் எந்த கலரில் கிளாத் எடுத்திருக்கீங்களோ சேம் அதே கலரில் நூல் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல டைட்டாக வந்து நாட் போட்டுக்கோங்க. மேலே நம்ம உருட்டி வச்சுருக்கிறது வந்து நல்ல ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லா நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அகெயின் வந்துட்டு திரும்பியும் இன்னும் கொஞ்சம் வேஸ்ட் கிளாத் வச்சுட்டு இன்னொரு நாட்டுமே இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ 2 நாட் போட்டால் போதும். அதையுமே நல்லா உருட்டிட்டு ஸோ கையில் நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா நாட் போட்டு நல்லா சுற்றிட்டு நூலை நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஃபேப்ரிக் லட்கான்ஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த ஃபேப்ரிக் லட்கான்ஸ் வந்துட்டு நான் வந்து அமேசானில் பார்த்தேன். ஸோ அதை வந்து ஒரு ஐடியாவாக வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். நான் எதை பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு பிக்சருமே நான் வந்துட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் சைடில். அடுத்ததாக கொஞ்சம் அன்ஈவனாக இருந்த அந்த கிளாத்தை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம நாட் போட்டு அந்த நாட் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு லேஸ் வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக க்ளூ வச்சுட்டு ஒட்டிக்கலாம். அது போல் கீழேயுமே ஒட்டிக்கலாம். 2 நாட் போட்ட 2 இடத்துலையுமே இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் 2 சைடுமே ஒட்டியாச்சு. அடுத்ததாக நல்லா ரெட்டியாக நூல் கோத்துக்கோங்க. கோத்துட்டு இந்த மாதிரி சென்டரில் கொடுத்து மேலாக்க எடுத்துருங்க. ஊசி எடுத்துட்டு அதில் வந்து நம்ம குட்டி குட்டி பீட்ஸ் வந்து கோத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஏன் கோக்குறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு ப்ளவுஸில் வர அந்த ரூப்பை வந்துட்டு இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ரிங்கு மாதிரி நம்ம அந்த பீட்ஸை வந்து கோத்தி எடுத்துக்கலாம். எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட குட்டி குட்டி பீட்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது ஒரு ரிங்கு மாதிரி இந்த இடத்துல எந்த சைஸில் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸில் இதை கோத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கோத்த அந்த பீட் வழியாகவே அந்த ஹோல் வழியாகவே இந்த நூலை விட்டு ஸோ நம்ம வந்து ஊசி நூலை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு நாட் போட்டுக்குவோம். ஸோ அவ்வளோதான். இப்போது நாட் போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் வந்து இதை ஸ்டோன் எல்லாமே வச்சு கூட கொஞ்சம் டெக்கோர் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே ஆப்ஷன் தான். இப்போ நான் உங்களுக்கு மேலே கொஞ்சம் ஸ்டோன் வச்சு காமிக்கிறேன். இப்படி கூட இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டோன் எல்லாமே ஒட்டுறதுக்கு நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக க்ளூ வச்சுட்டு நான் வந்துட்டு ஒரு ஸ்டோன் இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். இது எல்லாமே ஆப்ஷன் தான். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு நீங்கள் டெக்கோர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது போல் நான் இன்னொன்றுமே ரெடி பண்ணிவிட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்துட்டு 2 ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து நம்ம ப்ளவுஸ் கூட சேர்க்கக்கூடிய அந்த ரூப் கூட இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியாவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்ககிட்ட இருக்க வேஸ்ட் கிளாத் வச்சு இந்த மாதிரி லட்கான்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணின இந்த லட்கான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் ரெடி பண்ணக்கூடிய லட்கான்ஸ் வீடியோஸ் இன்னும் அதிகமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அது போல் வீடியோஸுமே அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற ஹாப்பினஸோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.